வணக்கம் நண்பர்களே. ஏதோ பெருசா சாதிச்சு விட்ட மாரி முப்பெரும் விழா கொண்டாடுறாங்களாம் திமுகல. முப்பெரும் விழா கேவலமா இல்ல? என்னத்த சாதிச்சுட்டீங்க இப்படி முப்பெரும் விழா நீங்க கொண்டாடுறதுக்கு? இதான் இருப்ப காட்டிக்கிறதுக்கா? இதே மாரி உங்க கட்சி தலைவர் முன்னாள் முதல்வரா இருந்தாரு கருணாநிதி. அவர் இந்த கூத்தத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 2006ல இருந்து 2010 வரைக்கும். பாசத்திறவனுக்கு பாராட்டு விழா, அப்புறம் மானாட மயிலாட, அப்புறம் கடைசியில உங்க ஆட்டமே பெரிய ஆட்டம் டண்டனக்கா டனக்கு டக்குன்னு ஆயிப்போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிற. இப்ப என்ன 30 விழா சரி, 30 விழா நடத்துனீங்க சரி. அது எதுக்கு 30 விழா நடத்துனீங்க? மோடிய திட்டுறதுக்கா? உங்க கட்சியோட கொள்கைய பத்தி சொல்லுங்க. எப்படி ஓட்டுக்கு பணம் குடுத்து ஓட்டு வாங்குறது, அந்த பெருமைய பத்தி பேசுங்க. ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு குடுத்தீங்கங்கிறத பத்தி பேசுங்க. அது ஒரு நியாயம் இருக்குது. சம்பந்தம் இல்லாம போய் மோடிய உரிமையில பேசி திட்டிட்டு இருக்கிறீங்க. இதுல முதல்வர் வேற வெயிட் அண்ட் சி. என்னத்த வெயிட் அண்ட் சி? அதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவும் இங்கிலீஷ் தெரியாதுல்ல? ஒண்ணு டெவலப் பண்ணுவீங்க. அதை விட்டு இப்ப கடைசியில இந்த ஒரு வார்த்தையை கத்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ இங்கிலீஷ் மீடியம்லாம் வாத்தியார் வச்சு படிக்கிறீங்களாமே, கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடிய வாத்தியாருக்கு இங்கிலீஷ் மறந்து வர போகுது. அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. இப்ப எல்லாம் உங்க உங்க ஃபைல் சூப்பரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அண்ணாமலைகிட்ட. மேல போக போகுது. சும்மா ஏற்கனவே வந்து சும்மாவே ஆடுவார் அண்ணாமலை. இதுல காலில் சலங்கை கட்டிட்ட மாதிரி நீங்க வேற 1க்கு 2 எகத்தாளமா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்களே தான் தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி நீங்களே வந்து எல்லாம் மன்னிக்கிறீங்க போல் இருக்கு. பரவாயில்ல, நமக்கு திமுக கட்சி அழியணும். அது எப்படி அழிச்சா என்ன? அண்ணாமலை மூலியமா அழியணும்னு இருக்குது. நீங்களே அதுக்கு வந்து 30 விழா, 4வது விழா, 7வது விழா நடத்துறீங்க. நடத்துங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்னென்னலாம் நடக்குதுன்னு. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5ஓ 10ஓ 50ஓ 100ஓ எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5ஓ 10ஓ 50ஓ 100ஓ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.